ஹாய். குவைத்தில் நைட் ஷிஃப்ட் போகலாமா? எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஷிஃப்ட். பட் இந்த ரமதான் நாளில் மட்டும் எப்போவுமே மாறும் நைட் அண்ட் டே அப்படின்ட்டு. பிகாஸ் இவங்க ரமதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து குவைத்தில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதனாலே இங்கே ஷிஃப்ட்ஸும் ரொம்ப மாறும். மார்னிங் டு ஈவினிங்கும் அப்புறம் நைட் டு மிட் நைட் 1 o'clock வரைக்குமே இருக்கும் ஷிஃப்ட்டு. ஏன்னா இவங்க ரமதானில் டெய்லியில் ஃபாஸ்டிங் வைக்கிறனால அதிகம் வெளியே வர்றதை விரும்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் நைட்டு தான் அவுட்டிங், ஷாப்பிங் இது எல்லாமே நைட்டு தான் அவங்க பண்ணுவாங்க. அதனாலே இந்த ரமதான் மந்த் எப்போவுமே ரொம்ப பிஸியாகவும், ஒர்க் ப்ரெஷராகவும், டென்ஷனாகவும் தான் இருக்கும். இந்த 1 month எப்படியாவது முடிஞ்சால் போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இங்கே இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. நானும் பொறுமையாக வந்துட்டு செக்இன் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒர்க்கும் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 9 o'clock வரைக்குமே ஜாலியாக கொஞ்சம் ஃப்ரீயாக அப்படி தான் போச்சு ஒர்க்கு. அதுக்கப்புறம் நல்லாவே பிஸி ஆகிடுச்சு. ஒரு 12-10 வரைக்குமே நல்லா ஒர்க் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு 12-20 போலேயே நான் செக் அவுட் பண்ணிட்டேன். எப்போவும் 1 o'clock தான் செக் அவுட் பண்ணுவேன். ஈரான் இஷ்யூலாம் போயிட்டு இருக்கனால கொஞ்சம் வார் அந்த மாதிரி பயம்லாம் இருக்கனால நேரமாக வந்தாச்சு. லைட்டாக சாப்பிட்டுட்டு நானும் தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.